லிபர்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் பத்திரிகையாளர் கோட்டீஸ்வரன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். தமிழக ஆளுநர் RN ரவி அவர்கள் டெல்லி போயிட்டு அமித்ஷாவை சந்திச்சார். தமிழகத்தினுடைய சட்டம் ஒழுங்கு சரியில்லை அப்படின்னு சொல்லி ஒரு உரையாடல் நிகழ்த்தினார். அவருடைய பதவிக்காலம் இந்த மாதத்தோடு நிறைவடைய இருக்கதான் சொல்லப்படுது. மீண்டும் அவரே ஆளுநராக நியமிக்க வாய்ப்பு இருக்குமா, இல்லைனா வேறு யாராவது, அதாவது பொன்னாருடைய பேரும் அடிபடுதுங்கிறாங்க, ராஜாவுடைய பேரும் அடிபடுதுங்கிறாங்க. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதை? அவர் செலக்டிவ் அம்னீஷியா மாதிரி அவர் வந்த புதுசுலேயே சொல்லியிருந்தார். ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக பதவி ஏற்றுட்டு 2 மாதத்துலேயே சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னு பேசினவர் தான் இவர். அப்போ அன்னிலேருந்தே ஆரம்பிச்சிட்டார். அந்த கிளி ஒன்று கூண்டில் போட்டு நீங்கள் பயிற்சி கொடுத்தீங்கன்னா அது சொன்னதே திருப்பி சொல்லுவாங்களா, அந்த மாதிரி தான் ஐயா ஆளுநர் ரவி அவர்கள். அவர் இப்போது 4 பேரை போய் வெட்டினாங்க, கொண்டாங்க, அது ஒரு பிரச்சனையாச்சு. அதே மாதிரி மதுரையில் ஒரு சம்பவம் ஆச்சு, கள்ளக்குறிச்சியில் ஒரு சம்பவம் ஆச்சு. இப்போ எதிர்கட்சிகள் சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை பற்றி பேசுகிறாங்க. அதுக்கு அந்த கேள்வி கேட்கலாம், எதிர்கட்சி கேட்கணும் அப்படின்றத நம்ம பேசுகிறோம். இவர் வீட்டாண்ட இவ்வளோண்டு பெட்ரோல் பாம்பு யாரோ ஒருத்தர் நடக்க முடியாமல் மது போதையில் இருந்த பொழுது ஆடிக்கிட்டே போயிட்டு உருட்டி விட்டதுக்கே சட்டம் ஒழுங்கு தெரியலன்னார். ஞாபகம் இருக்குங்களா? அப்போ அந்த மனநிலையில் இருக்கிறவர் தான் இவர். அதனால் இவர் பேசுகிறத நம்ம சீரியஸாக எடுத்துக்கணும். இவர் தொடர்ந்து பேசுவார். இல்லை முடிஞ்சால் ஒரு டேப் கூட ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்குவார் அவர் பக்கத்துலேயே. காலைல எழுந்தோடனே டீ குடிச்சிட்டு டேப் ஆன் பண்ணி விட்ருவார். சட்டம் ஒழுங்கு சரியில்லை. அதாவது பாஜகவில் இருக்கக்கூடிய மூத்த நிர்வாகிகள், அருமை சகோதரர்கள் நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா, கவர்னர் தாங்க ஹெட் ஆஃப் த ஸ்டேட்டு, அவர் தாங்க முக்கியமானவர், அவருக்கு என்ன பவர்ஸ்லாம் இருக்குது தெரியுமா, கான்ஸ்டியூஷனல் பவர்ஸ்லாம். நான் சட்டம் ஒழுங்கு சரியில்லை அப்படின்னா உண்மை ஃபஸ்ட்டு அவர் தான் ராஜினாமா பண்ணப்போ. இவர் நடுவில் ரிவ்யூ மீட்டிங்லாம் நடத்தினார். ஞாபகம் இருக்குங்களா? ஃபைல் எடுத்துனுவாங்க, நான் பார்க்கணும், நான் இன்ஸ்பெக்ட் பண்ணணும் அப்படின்னு. அப்போது ஒரு கவர்னராக இருந்துக்கிட்டு சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னு சொல்கிறாரு, அவரே சொல்கிறாருன்னா ஃபஸ்ட்டு அதுக்கு வெட்கப்பட வேண்டும் அவர். இல்லை அது உண்மையாக இருந்தால் முதல்ல ராஜினாமா பண்ணிடணும், தார்மீக பொறுப்பேற்று. நாம் கவர்னராக இருக்கக்கூடிய மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கு இல்லை, இந்த பதவி எனக்கு வேணாம், நான் மக்களுக்கும் விசுவாசமாக இல்லை, என்னோடய கட்சி என்னை நான் சட்டம் ஒழுங்கு நான் ஏதோ பண்ணுவேன், நான் பழைய அதிகாரி அப்படின்னு நினச்சி அனுப்புனாங்க, அதுக்கும் நான் உண்மையாக இல்லை அப்படின்ற மாதிரியாச்சும் ஒரு முடிவு எடுக்கணும். அந்த மாதிரி அவர் வந்தார், குழப்பம் பண்ணணும், பிரச்சனையை பண்ணணும், ஒரு சில இந்த லாட்ரி டிக்கெட்டு அந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் ஆதரவாக செயல்படணும், அதுக்கெல்லாம் கையெழுத்து போட மாட்டான் அந்த சட்டத்தை எதிர்த்து அப்படின்ற மாதிரி ஒரு சில முடிவெல்லாம் எடுத்தார். அதெல்லாம் பார்க்குறோம் நம்ம தொடர்ந்து. ஒரு சில யூனிவர்சிட்டியில் இவரால் பிரச்சனை, அதையும் நம்ம பார்த்தோம். மாரி தமிழகத்துக்கு அதை அந்த வளர்ச்சி பாதையிலேருந்து நான் முன்னாடியே சொன்னேன், வளர்ச்சி பாதையில் இந்தியா போகிறதுக்கு நிறைய இடத்துல முட்டுக்கட்டைகளாக இவரை மாதிரி ஆட்கள் தான் இருக்கிறாங்கன்னு. இப்போ இன்றைக்கி உச்சநீதிமன்றம் ஒரு விவாதம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்னென்னா, ஒருத்தர் ஒரு பெண்ணை பாலியல் சீண்டல் பண்ணிட்டார் ஒரு கவர்னரு. அப்போ இந்த மாதிரி கவர்னர்கள் இந்த மாதிரி கேவலமான வேலைலாம் பண்ணால் அவர்கள் மீது சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்க முடியும்னா உச்சநீதிமன்றம் இப்போ எக்ஸாமின் பண்ணிகிட்ருக்கு. உச்சநீதிமன்றத்துக்கு இது எவ்வளோ ஒரு தலைவலி பிடிச்ச வேலை. ஒரு மாநிலத்துக்கு கவர்னர் என்பவரை ஒழுக்கமான ஆளாக போடணும். ஒழுங்கினமாக இருக்கிறவங்களெல்லாம் போட்டு வைத்துட்டு இந்த மாதிரி குற்றச்சாட்டுலாம் வருது. வெஸ்ட் பெங்காலில் வேறு ஒரு பிரச்சனை ஒன்று புதுசாக வருது. இந்த கவர்னருங்கெலாம் வயசு என்ன தெரியுங்க தெரியல, 55 60 வயசுக்கு மேலே பண்ணக்கூடிய காரியங்களை பாருங்கள். இந்த மாதிரி ஆட்களெல்லாம் போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் இவர் பதவி எக்ஸ்ட்ரா கொடுத்தான்னா கொடுக்கா கட்டினா, அதாவது ஒன்று மாநிலத்தில் போய் எதனா பிரச்சனை பண்ணோம், இல்லை இந்த மாதிரி ஒழுங்கினமாக ஒரு சில கம்ப்ளைண்ட் வரும், இல்லைனா என்ன பண்ணுறோன்னே தெரியாமல் ஒரு விளக்கத்தை கொடுத்துக்கிட்டு அது புதுசாக அறிவியல் ரீதியாலாம் ஒரு சில பேச்செல்லாம் பேசுவாங்க. அதாவது விவேகானந்தர் இந்துத்துவா, அதுக்கப்புறமா வள்ளுவருக்கு ஏன் தெரியுமா நாங்கள் காவி போடுறோம், அப்புறம் தமிழ்நாடுனா என்ன தெரியுமா, தமிழகம்னா என்ன தெரியுமா அப்படின்னு இதெல்லாம் பிரித்து மேய்ஞ்சி புஸ்தகம் எழுதி தமிழ்நாடுன்னு தாய் தமிழ்நாட்டுக்கு பேர் வச்சுட்டு ஐயா அறிஞர் அண்ணா அன்றைக்கி முடிவு வச்சார். தாய்க்கு பேர் வச்ச தனியன் பேர் எடுத்து டைட்டில் கார்டு ஒரே ஓனர் தமிழ்நாட்டுக்கு எல்லாம் பண்ணி முடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறமா அதில் எதனா பட்டி எதனா பூச முடியுமான்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணிகிட்டு இருக்காங்க. அதெல்லாம் நடக்காது. அதனால் ஐயா ஆளுநர் அவர்களுக்கு அநேகமாக எக்ஸ்டென்ஷன் கொடுப்பாங்களா என்னன்னு தெரியல. பட் வரப்போகிறவர் இல்லை நான் எதுவும் அதில் பப்ளிக்கு அதனால் என்ன புரியுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே கிடையாது. ராஜா வர வாய்ப்பு இருக்குது. அப்படி ராஜா ஒரு தமிழர் கவர்னர் ஆனால் சந்தோஷம்தான். ஆனால் அது அப்படி அவர் தமிழராக பார்க்குறதா, இல்லை அவர் நம்ம வந்தவொன்னே ஆன்டி இண்டியன் அவர். அப்போ அவர் தமிழர் நல்லாயிருக்கும் நம்ம நினைக்கும், நம்ம ஆன்டி இண்டியன் ஆகிடுவோம். அதையும் யோசிக்க வேண்டியதாக இருக்குது. நமக்கு அந்த பண்பு இருக்குது, மாற்றான் தொட்டு மல்லிகைக்கும் மனம் உண்டுன்னு சொல்லிட்டு அறிஞர் அண்ணா சொன்ன மாதிரி நம்ம அதையும் உயர்வாக தான் பார்ப்போம். ஆனால் அவங்க நம்ம எப்படி பார்க்குறாங்கன்றது பிரச்சனையாக இருக்குல்ல. நிறைய பேர் ஆன்டி இண்டியன் ஆவாங்க, இந்தியன்லேயே ஆல்ரெடி இந்தியனு எல்லாம் ஆன்டி இண்டியன் ஆவாங்க. அவர் கவர்னர் ஆனால் அவர் மேதகிற ஆளுநர் ஆகிடுவார். அது ஒரு பிரச்சனை இருக்குது. வந்தால் வாழ்த்துக்கள் தான். அதாவது அவருக்கு யாரோ கவர்னர் ஆகும்போது ஐயா ராஜா ஆகிறது ஒன்றும் தப்பு கிடையாது. அதனால் அதுமாரி ஒரு தமிழ்நாட்டில் இருந்தவங்களுக்கு யாருன்னா ஒரு பதவி போட்டு கொடுத்தாங்கன்னா அதை பார்த்து நம்ம சந்தோஷம் தான் பண்ணோம். இப்போ தமிழிசை இருந்தாங்க,
இப்போ எல்முருகனுக்கு அமைச்சர் பதவி கிடைத்திருக்கு. அதனால் தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கு ஒரு முக்கிய பதவி, ஒரு முக்கிய அங்கீகாரம் கிடைக்குதுன்னும் போது அதை வந்து நம்ம ஒரு தமிழ்நாட்டை சார்ந்த ஒரு பத்திரிகையாளராக அதை பார்த்து நம்ம சந்தோஷப்படும். எதுக்குன்னா அவங்க பண்ணுற தப்பை நம்ம விமர்சனம் பண்ண போகிறோம், அது நம்ம தொழில் தர்மம். ஆனால் அவங்களால ஒரு 4 தமிழர்களுக்கு ஏதோ ஒன்று கிடைக்கும். ஒரு ட்ரெயினில் ஈக்யூ போட்டு கொடுப்பாங்க, யாருன்னா ஒருத்தர் வந்துட்டு இல்லை ஈக்யூன உடனே நீங்கள் உடனே காசு எடுத்துன்னு போவாங்க, அப்படி தப்பாக நினைக்காதீங்க. உண்மையிலே ஒரு அவசரத்துக்கு போகிறாங்க அப்படின்னு ஈக்யூ போட்டு கொடுக்கலாம். நீங்கள் ஈக்யூன உடனே அந்த பணத்தில் அந்த 4 கோடி போச்சு அதை நினச்சி சிரிக்கிறீங்க, அது அப்படி பார்க்கக்கூடாது, பொதுவாக பார்க்கணும். அப்போ அது ஒன்று. இல்லை வந்து ஏதோ குழந்தைக்கு வந்து ஒரு ஸ்கூலில் அட்மிஷன் வேணும், இல்லை காலேஜில், அப்போ போய்ட்டு ஒரு ரெக்கமெண்டேஷன் பண்ணலாம், ஒரு லெட்டர் கொடுக்கலாம். அந்த மாதிரி ஒரு மற்றவங்களுக்கு உதவுறதுக்கு அந்த ஒரு பதவி அடிப்படையாக அமையும் இல்லையா? அப்படி பார்க்கும்போது எந்த தமிழ்நாட்டில் சார்ந்த பாஜக தலைவர்கள் எந்த பொறுப்பு கிடைச்சாலும் அது வந்து உள்ளபடியே சந்தோஷம்தான். அதில் வந்து எதுவுமே கிடையாது. வேறு எங்கேருந்தோ ஒரு பன்வரிலால், இல்லை வந்து ஒரு புரோஹித், இல்லைனா வந்து ஒரு சிடி பேர் தான் இங்கே ரவின்னு இருக்கும், ஆனால் சேஸ்டெல்லாம் பார்த்தா வட இந்தியா ஸ்டைலில் இருக்கும். அந்த மாதிரிலாம் எடுத்துன்னு வராமல் ஒரு குப்தா, இல்லை வந்து ஒரு இவர்கள் மீது நமக்கு வன்மமோ மல்ஹோத்ரா கோபமோ கிடையாது. அதை விட ஒரு ராம்சாமி, கந்தசாமி, ஒரு அந்தோணி சாமி, இல்லை இங்கே ஒரு இஸ்மாயில், முகமது இஸ்மாயில், அந்த மாதிரி தமிழ் ஆட்கள்லாம் வந்தாங்கன்னா ஒரு சந்தோஷம். கவர்னர்கிட்ட போய்ட்டு நீங்கள் கஷ்டப்பட்டு பேச வேணாம், இல்லை மொழியாக்கள்லாம் பண்ணி பேசலாம். பாரத் நாய சன்ஹிதா அப்படின்னு வர அவரு அப்படின்வாங்க இவங்க. அதெல்லாம் இல்லாமல் ஐயா அந்த பழைய சிஆர்பிசி அது சம்மந்தமாக பழைய எவிடன்ஸ் ஆக்ட் அப்படின்னு பேசும்போது இனிமையாக கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்ல, ஒரே மொழி அப்படின்னும் போது அந்த அடிப்படையில் ஒரு தமிழ் ஆளுக்கு ஆனால் போட மாட்டாங்க தான். அவங்க அதெல்லாம் வந்து பேரெலாம் அடிபட்டாலும் சரி, அங்கே ஜி என்ன முடிவு பண்ணுறாருன்னு யாருக்கு தெரியும். அவங்க இதெல்லாம் வந்து அவங்க அதெல்லாம் ஒரு கணக்கு வச்சுருப்பாங்க, அது பிரகாரம் தான் போகும். தமிழ்நாட்டில் 50 நாட்கள்லேயே 200 கொலைகளுக்கு மேலே நடக்குது, சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னு எடப்பாடி பழனிசாமி சொல்கிறாரு. இன்னொரு பக்கம் எல்முருகன் அவர் சொல்கிறாரு, திமுக அரசை தூக்கி எரிஞ்சாதான் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சரியாகும் அப்படின்னு அவர் ஒரு கருத்தை சொல்கிறாரு. ஆனால் இன்னொரு புறத்தில் சமூக வலைதளங்களை சொல்கிறாங்க, இப்போ தமிழ்நாடு அரசு என்னதான் சட்டம் ஒழுங்கு சம்பந்தமாக கேள்விகள் இருந்தாலும் அடுத்தடுத்து கட்சி பேதமின்றி அந்த அரசியல் தலைவர்கள் கொலை வழக்கில் திமுகவாகட்டும், அதிமுக, பாஜக உள்ளிட்ட எல்லா கட்சிக்காரங்களுமே கைது பண்ணுற நடவடிக்கை நம்ம பார்க்குறோம். இது ஒரு புறம் இருக்குது, இது எதிர்க்கட்சிகளுடைய விமர்சனமும் மறுபுறம் இருக்குது. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? சட்டம் ஒழுங்குன்ற ஒரு பிரச்சனை வந்து இன்றைக்கி ஒரு பேசு பொருளாக ஆகிவிட்டது. அதாவது ஒரு 2 வருடங்களுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு பேசு பொருள் கிடையாது. இது எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னா, உங்களுக்கு வந்து இந்த கள்ளக்குறிச்சியில் இந்த சாராய சாவுகள் வருது, அதற்கு 3 வருஷம் வருது, அப்பத்துலேருந்து தான் அந்த பிரச்சனை வருது. ஃபஸ்ட்டு ஒரு 2 வருஷம் பார்த்திங்கன்னா சட்டம் ஒழுங்கு பிரச்சனை என்பது அமைதியாக தான் போகுது. அதுக்கப்புறம் படிப்படியாக ஒன்று ஒன்றா வருது. என்ன காரணம்னா, போலீஸ்க்கு வந்து கொஞ்சம் ஒரு ஃப்ரீ ஹேண்டு கொடுக்கலையோ அப்படின்ற மாதிரி ஒரு பிரச்சனை. ரெண்டாவது, நிறைய இடத்துல வந்து போலீஸும் உள்ளூர் அரசியல்வாதிகளும் சேர்ந்து ஒரு சில தவறான விஷயங்கள்லாம் பண்ணாங்களா அப்படின்ற மாதிரி அது ரெண்டாவது கேள்வி. அடிப்படையில் முக்கியமான கேள்வி, பெரிய கேள்வி என்னென்னா, காவல்துறையில் வந்து அடிக்கடி வந்து இந்த மாற்றங்கள்லாம் வந்து செய்யவில்லை. ஒரு உதாரணத்துக்கு ஒரு சில அதிகாரிகள் வந்து உட்காந்துருக்கா, அந்த அதிகாரி அப்படியே நம்புறது, அந்த அதிகாரி மீது விமர்சனம் வந்தால் கூட அதை கடந்து போயிடுறது. அதை நீங்கள் பல்வீர் சிங் பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் ஒருத்தர் வந்து பெண்ணிடம் வந்து தவறாக முயற்சி பண்ணார், நடந்துக்க ட்ரை பண்ணார் அப்படின்னு அவரை பாதுகாக்கிறதுக்கு ஒரு சில யுக்திகள். அப்போ இந்த அதிகாரிகளை பாதுகாக்கிறதுக்கு யாரோ ஒரு சிலர் வந்து அரசாங்கத்தில் உதவி பண்ணியிருக்காங்க. ஒன்று. ரெண்டாவது வந்து இப்போது இந்த விஷயத்தை வந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னா, ஒரு முதலமைச்சரோட அந்த போர்ட்ஃபோலியோ இருக்குது பாருங்கள், அதை வந்து எதிர்க்கட்சிகள் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. இதில் எதனா ஒரு சின்னதாக ஒரு மிஸ்டேக் ஆச்சுன்னா அதை பெருசாக்கிறதுக்கு தயாராக இருப்பாங்க. இப்போ சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்களோட அந்த ஒப்பீடோடு பார்க்கும்பொழுது அவங்க ஆட்சியிலையும் இதை விட மோசமாக இருந்தது. என்ன ஒன்று, இங்கே வந்து கள்ளச்சாராய சாவு, அங்கே ஸ்டெர்லைட் தூத்துக்குடி துப்பாக்கி சூடு சாவு. இல்லை, இப்போ எடப்பாடி அவருடைய ஆட்சி காலத்திலும் இது போன்ற விமர்சனங்கள் இருந்துச்சு. ஆனால் அங்கே வந்து நடவடிக்கை எடுக்கலைங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருந்துச்சு இல்லையா? இப்போ திமுக ஆட்சியில் வந்து இப்போ ஐஏஎஸ் அதிகாரிகள் மாற்றப்படுறாங்க, காவல் ஆணையர் மாற்றப்படுறாரு, அடுத்தடுத்து என்கவுண்டர் நிகழப்படுது, அரசியல் பேதமின்றி திமுகவுடைய ஆட்களே கைது செய்யப்படுறாங்க. இது போன்ற தொடர் நடவடிக்கைகள் வந்து திமுக அரசு எடுக்குதுன்னு தானே சொல்கிறாங்க. திமுக அரசு அதெல்லாம் நடவடிக்கை எடுக்கிறாங்கன்னெலாம் சொல்லலாம். பட் ஒரு விஷயம் நடந்ததுக்கப்புறம் தானே நீங்கள் மாற்றுறீங்க. அதாவது ஒரு சில விஷயம் ஸ்டார்டிங்கில் நடக்கும் பொழுது நீங்கள் இதை வந்து ரிவ்யூ பண்ணி அதை டைட்டாக பண்ணி அவங்கள வந்து ஒரு பர்ஃபார்மன்ஸ் காட்டுங்க, ரெக்கார்ட்ஸ் காட்டுங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை வைத்து பண்ணவில்லை. இப்போது ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு பிறகு கமிஷனர் மாற்றப்படுறாரு. கள்ளக்குறிச்சியில் விஷச்சாராய மூலமா மக்கள் இறந்ததுக்கு பிறகு அங்கே இருக்கிற எஸ்பி மாற்றப்படுகிறார். இதற்கு முன்னாடி இது மாதிரி ஒரு விஷயம் இருக்குது,
அதாவது ஒரு குற்றத்தை வந்து தடுக்கிறது தான் முதல் நோக்கமாக இருக்கும். குற்றம் நடந்ததுக்கு பிறகு நீங்கள் அதை ஆராய்ந்து அதன் மீது ஒரு நிவாரணம் எடுப்பதோ இல்லை அதுக்கப்புறம் அதிகாரிகளை மாற்றுறதோ என்பது ஓரளவுக்கு அரசாங்கத்துக்கு மீது இருக்க கெட்ட பெயரை குறைக்குமே தவிர்த்து அதை வைத்து விட்டு நீங்கள் சரியாயிடுச்சு அப்படின்ற மாதிரி கடந்து போக முடியாது. அப்போ சட்டம் ஒழுங்கு பிரச்சனை அப்படின்னும் பொழுது பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லக்கூடிய அந்த பிரச்சனைகள் இருக்குல்ல, அது வந்து அதிமுக பீரியட்லேயும் இருந்தது அந்த பிரச்சனை. அது வந்து அப்பொழுது அதிகமாக பேசப்படவில்லை. காரணம் என்னென்னா வந்து உங்களுக்கு இந்த இப்போது ஒரு 2 நாளைக்கு முன்னாடி கூட ஒரு அமைச்சர் வீட்டுக்கு வெளியில் வெட்டிக்கிறாங்க. அப்போது இந்த கத்தி கலாச்சாரம் என்பது வெளிப்படையாக வரும்போது இது வந்து யூடியூப் காலம். ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அதை வந்து பல கேமராக்கள் இருக்குது. அப்போ அதெல்லாம் எடுத்து காட்சிப்படுத்தி போடும்போது அது மிக பெருசாக தெரியும் மக்களுக்கு. அப்படி இருக்கும்பொழுது இன்னும் கவனமாக இருக்கும். அப்போ அதுதான் அங்கே பிரச்சனை. இதற்கு வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இதை சொல்கிறாரு, அதனால் வந்து இதை நம்ம மறுத்து ஒரு கருத்து அப்படின்றது கிடையாது. அந்த வாய்ப்பை யார் கொடுத்தாங்க? புது சப்ஜெக்ட் இது வந்து மேகதாது அணை பிரச்சனையோ இல்லை காவேரி ஆணை பிரச்சனையோ இல்லை வந்து இலங்கைக்கு வந்து நம்ம இதை தாரவாத்து கொடுத்துட்ட பிரச்சனையோ கச்சத்தீவோ அது மாதிரி கிடையாது. புதுசாக வந்த பிரச்சனை. இப்போ இந்த புதுசாக வந்த பிரச்சனைக்கு யார் இந்த வாய்ப்பு எடப்பாடி பழனிசாமிக்கு யார் கொடுத்தாங்களோ ஃபஸ்ட்டு அவங்கள கண்டுபிடிக்கணும். அவங்க யார் சரியாக பண்ணலையோ அவங்கள மீது நடவடிக்கை எடுக்கணும். அதுதான் அதற்கு பதிலை தவிர்த்து மற்றபடி இன்னொன்றுங்க அடிப்படையில் இப்போ இது இன்னொன்று இப்போ அன்புமணி ராமதாஸ் வந்துட்டு மின்சார தீவிரவாதம்ன்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார் நேற்றுலேருந்து. இப்போ அவர் வந்து திமுகவுக்கு எதிர்நிலையில் இருக்கிறாரு, கூட்டணியில் இல்லை, அவங்க எதிர்கட்சியாக இருக்கிறாங்க, அதனால் அவங்க சொல்கிறத வந்து ஏற்றுக்கூடாது அப்படி கிடையாது. அந்த கருத்தில் வந்து ஒரு விஷயம் இருக்குது. அதில் வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா 3 வருடத்தில் 33லேருந்து 38 விழுக்காடு மின்சார விலை வந்து ஏறி இருக்குது. அப்போ அது யாரை பாதிக்கும்? மக்களை தானே பாதிக்கும். 40,000 கோடி கிட்டத்தட்ட இந்த 3 வருடத்தில் வந்திருக்குதுன்றாங்க. இப்போ அந்த 40,000 கோடி எங்கேருந்து வந்தது? ரிசர்வ் பேங்க்லேருந்து அடிச்சிட்டு வந்தாங்க. மக்கள் தான் கட்டியிருப்பாங்க. கரண்ட் பில் அதிகமாக ஏற்றி வாங்குவாங்க. அதெல்லாம் பிரச்சனை தானே. அப்போ இதை வந்து நம்ம வந்து உங்கள் ஆட்சியில் இல்லையா, நீங்கள் உங்கள் லிஸ்ட்டு நான் சொல்லட்டுமா, உங்கள் ஆட்சியில் வந்துட்டு ரவுடிசமே இல்லையா அப்படின்றது அந்த அணுகுமுறை என்பது அது சரியல்ல. மாற்றம் என்ன? உங்களை விட எங்கள் ஆட்சியில் இது குறைவு, உங்களை விட எங்கள் ஆட்சியில் இது நிறைவு, உங்களை விட எங்கள் ஆட்சியில் இது அமைதியாக இருக்குது அப்படின்றதான் மாற்றம். அப்போ அந்த மாற்றத்தை நோக்கி தான் போனோமே தவிர்த்து குறைக்கு குறை சொல்கிறது, பஞ்சாயத்துக்கு பஞ்சாயத்து பேசுறதுன்றது அது வந்து அது ஒரு சரியான போக்காக நான் பார்க்கவில்லை. நாடாளுமன்ற தேர்தல் பிரச்சாரத்தின் போது மோடி அவர்கள் இஸ்லாமிய வெறுப்பு பிரச்சாரங்கள் பலவிதமாக பேச நம்ம பார்த்தோம். மத்தியில் என்டிஏ தலைமையிலான ஆட்சி அமைந்த பிறகு பாஜக பெரும்பான்மை இல்லை, அதனால் அந்த பழையபடியான இந்துத்துவ தீவிரத்தோடு செயல்பட மாட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் மீண்டும் அதே போல் இஸ்லாமிய வெறுப்பு பேச்சுகள் அதிகம் எழுதுறதை நம்ம பார்க்க முடியுது. குறிப்பாக ஒன்றிய அமைச்சர் கிரிராஜ் சிங் அவர் சொல்கிறாரு, இஸ்லாமியர்களுக்குன்னு தனிநாடு கொடுத்தாச்சு, அவங்களை இங்கே வாழ விடுறதே ரொம்ப தப்பு அப்படின்னு ஒரு கருத்து சொல்கிறாரு. அஸ்ஸாமுடைய முதல்வர் சொல்கிறாரு, இஸ்லாமியர்களுடைய எண்ணிக்கை வந்து இந்த மாநிலத்தில் அதிகமாகிட்டே வருது, 2041 பார்த்தீங்கன்னா அஸ்ஸாமில் அதிகமாக அவங்க தான் இருப்பாங்க, அவங்களுக்கு குடும்ப கட்டுப்பாடு பண்ணணும், அதுக்கு வந்து ஒரு தூதுவராக ராகுல் காந்தி வந்தால் நல்லாயிருக்கும்னு சொல்லி அவர் ஒரு சர்ச்சையான பேச்சை பேசுகிறாரு. இது போன்ற தொடர்ச்சியாக வரக்கூடிய பேச்சுகளை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அவங்க வந்து மக்களை வந்து ஊனமாக்குற, அதாவது சிந்தனையில் ஊனமாக்குற அந்த வேலைகளை வந்து செய்கிறாங்க. அடிப்படையில் வந்து இந்த மதத்துலேருந்து இன்னொருத்தர் வேறு மதம் போகிறாங்கன்னா என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்றத ஆராய்ந்து சரி செய்யறதுக்கு இவங்க தயாராக இல்லை. சரி, இந்து மதம் சிறப்பான மதம், சரி இந்து மதத்துலேருந்து ஏன் ஒருத்தர் போகிறாங்க, என்ன காரணத்துக்கு போகிறாங்க? அங்கே போன உடனே இப்போ இந்த மதத்துலேருந்து இன்னொரு மதம் போனவுடனே அவங்க உடனே பெரிய ஆளாயிடுறாங்களா? இல்லை. அப்போது அங்கே வந்து யாரோ எதையோ தரேன், இல்லை ஏதோ ஒன்று செய்கிறோம், இல்லை உங்களுக்கு இதனால் இது கிடைக்கும்னு சொல்லிட்டு ஒரு ஆசை வார்த்தை கூறுறாங்க, ஒரு நம்பிக்கையை விதைக்கிறாங்க. அப்போ அந்த ஆசை வார்த்தைக்கும் அந்த ஒரு நம்பிக்கைக்கும் அதுக்கப்புறம் நடத்தப்படுற விதம், இப்போ ஒரு கோயில் உள்ள போகிறோம், கோயில் உள்ள வந்து ஒரு சிலருக்கு முன்னுரிமை, ஒரு சிலருக்கு உரிமை இல்லை அப்படின்னும்போது அங்கே ஒரு கேள்வி வருது. ஏன் பிறப்பால் நானும் ஒரு மனிதன் தானே, எனக்கு ஏன் அந்த முக்கியத்துவம் இல்லைன்றது அடிப்படை கேள்வி வருது. அந்த அடிப்படை கேள்வியில் இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகளை வைத்து ஏதோ மற்ற மதத்துலலாம் ஏதோ தவறே இல்லாத மாதிரியும் அந்தந்த மதத்தில் எல்லா மதத்துலேயும் சாதிய பிரச்சனை இருக்குது. எந்த மதமும் வந்து இங்கே வந்து இந்த சாதிய பிரச்சனை, இந்த வன்கொடுமைகள்லாம் இல்லாமல் இல்லை. எல்லா மதத்துலேயும் நல்ல விஷயங்கள் நிறைய இருக்குது, அழுக்கு பிடிச்ச விஷயங்களும் இருக்குது. அப்போது இது வந்து மதவாதிகளோட பிரச்சனை இல்லை, மதவாதத்தை வைத்து அரசியல் பண்ணுபவர்களோட இது வேலை. இதை என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம ஊரில் இருக்கிற அரசியல்வாதிகள் அடிக்கடி எடுத்துக்கிறாங்க. பட் நீங்கள் இதை வந்து ஒரு சில நேரத்தில் அது எடுபடும். இனிமேல்ட்டுலாம் வந்து இது இந்த மாதிரி இந்த பேச்சுகள், இந்த மாதிரி இந்த விஷமத்தனமான பிரச்சாரங்கள்லாம்
அதிகமாக வந்து பெரிய அளவுக்கு வந்து இல்லை, ஈல்டு 1947 இஸ்லாமியர்களுக்கு தனிநாடு கொடுத்தாச்சு, அவங்க ஏன் இன்னும் போகாமல் இருக்கிறாங்க அப்படின்னு கேட்குறாங்க. இல்லைங்க, தனிநாடு கொடுத்தாச்சுன்னா அன்றைக்கி ஜின்னா அவர்கள் வந்து பாகிஸ்தான் ஒன்று வேணும் அப்படின்னு அவர் கேட்டார். கேட்டதுக்கு அன்றைக்கி அங்கே பெருவாரியான இருக்கவங்க என்ன பண்ணாங்க, ஆமாம் ரொம்ப நல்லது, நம்ம சூப்பரு அப்படின்னாங்க. இன்றைக்கி இப்போ கேட்க சொல்லுங்கள், போயிட்டு பாகிஸ்தானு தனியாக கையெத்து கும்பிடுவாங்க. ஐயா ஒன்றா இருந்திருக்குமே குடும்பம், அன்றைக்கி பிரிச்சிட்டாங்க, அன்றைக்கி பிரித்ததுனால இன்றைக்கி பாதிப்புக்குள்ளாகி இந்த மாதிரி கஷ்டப்படுறோம் இன்றைக்கி பாகிஸ்தானில் இருக்கவங்க சொல்லுவாங்க. இந்த பிரிக்கிறது ரொம்ப ஈஸி. இல்லை, அவங்க ஏன் இன்னும் போகாமல் இருக்கிறாங்க அப்படி எதுக்கு போனோம்? ஒன்றிய அமைச்சர் கேட்குறாரு. நான் என்ன கேட்குறேன்னா, போனவங்க போயிட்டாங்க ரைட்டா, அவங்களோட நாடு பாகிஸ்தான், இங்கே இருக்கிறவங்களோட நாடு இந்தியா. அதை நீங்கள் கேட்கக்கூடாது. அவங்க 47 அவங்க சுதந்திரத்தை பார்த்தாங்க, போராட்டத்தை பார்த்தாங்க, எல்லாம் பார்த்தாங்க. அவங்க இந்தியர்கள். ஒரு இந்தியரை நீங்கள் எப்படி கேட்பீங்க? அதுவும் உங்களுக்கு முன்னாடி உங்கள் வரலாறு என்ன? சுதந்திர போராட்ட தியாகத்தில் நீங்கள் என்ன பண்ணீங்க? உங்கள் கட்சிக்கு எதனா பேர் இருக்கா, பங்கு இருக்கா? நீங்கள் யார் இதெல்லாம் கேட்குறதுக்கு? ஆனால் ஒன்று அங்கே அங்கே போன்றீங்க. அவங்களுக்கு வேணான்ட்டு தானே இங்கே இருந்தாங்க. அவங்க வீடு இது, அவங்க நாடு இது. இது பல வாட்டி அவங்களே சொல்லிட்டாங்க. சொன்னாலும் அந்த அல்பத்தனமான அந்த வாக்குகளுக்கு வேண்டி இந்த மாதிரி பேசுகிறது. போனவங்களாம் இன்றைக்கி ரொம்ப நிம்மதியாக இல்லை. அப்போது அடிப்படையில் இந்தியானுடைய கலாச்சாரம் வேறு. இந்தியாவை நீங்கள் மத ரீதியாக பார்க்க முடியாது. யூனிட்டியின் டைவர்சிட்டின்னு வாங்க. பல்வேறு மதங்கள், பல்வேறு ஜாதிகள், பல்வேறு இனங்கள் எல்லாம் இருந்தாலும் அந்த இந்தியான்னு வரும்போது ஒருங்காக நிற்பாங்க. அந்த ஒரு பெரிய குடும்பத்துக்குள்ளே ஒரு சிலர் தனி குடும்பம் மாதிரி பிரிச்சுன்னு போனாங்க. பாகிஸ்தான் போச்சு, அப்புறம் ஸ்டேட்டுக்குள்ளே இதை பிரித்து கொடுங்க, அதை பிரித்து கொடுங்கன்னாங்க. அரசியல் ஆதாயத்துக்கு வேண்டியெல்லாம் பிரிச்சிங்க. எங்கெங்கெல்லாம் பிரிச்சிங்களோ அங்கெல்லாம் ஒன்றும் பெருசாக எதுவும் வாழ்ந்து கிழியல. எதெல்லாம் ஒத்துமையாக ஒழுங்காக இருக்கோ அங்கே அழகாக இருக்குது. உதாரணத்துக்கு இப்போ தமிழ்நாட்டில் கூட திருப்பி அடிக்கடி திடீர்னு என்னங்கன்னா வாக்கு வித்தியாசாரம் கரைஞ்சி போச்சுன்னா ஐயா மருத்துவர் ஐயா என்ன சொல்கிறாரு, வட தமிழ்நாடை நீங்கள் பிரித்து கொடுங்கன்னு. எதுக்கு? நீங்கள் பாட்டாளி மக்கள் கட்சி வச்சுட்டு சாதி அரசியல் பண்ணி நீங்கள் முதலமைச்சர் ஆகணுன்ற அந்த அது தானே, வேறு என்ன இருக்குது? அதை தாண்டி என்ன வேறு பெரிய கொள்கை, பெரிய சித்தாந்தம்? சரி, வட தமிழ்நாடை தமிழ்நாட்டிலேருந்து பிரித்து கொடுத்துருவோம். அது எங்கள் தோள்பட்டையிலேருந்து வெட்டி எடுக்கிறதுக்கு சமம் இல்லையா? தமிழ்நாட்டிலேருந்து நீங்கள் நல்லா ஆகிடுவீங்க, இல்லை உங்களுக்கு முக்கியத்துவம் கிடைக்கும், ரைட்டு சொல்லிக்கலாம். இன்றைக்கி பாண்டிச்சேரி இருக்குது, இத்தனோண்டு மாநிலம், அதுக்கு ஒரு முதலமைச்சர். அது எங்கன்னா ஒரு லட்சணமாக இருக்கா? வெள்ளைக்காரங்க ஃப்ரெஞ்சுக்காரங்களுக்கு இருந்த அந்த தோரணையோட இன்றைக்கி நீங்கள் உங்கள் கைக்கு வந்ததுக்கப்புறம் பாண்டிச்சேரியை ஒப்பீடு பண்ணுங்க. ஏன்னா அடிக்கடி என்ன செய்தி வருது, இங்கே எதனா சாராய பிரச்சனை வந்தால் கூட அங்கே கை காட்டுறோம் நம்ம. அப்போ இது மாதிரி சிக்கல்கள்லாம் இருக்குது. இந்த சிக்கல்கள்லாம் ஒரு சில நேரத்தில் எனக்கு புரியுறதில்ல. அதுவும் கிரிராஜ் சிங் போன்றவர்கள் அமைச்சராக இருக்கிறவங்க கூட இந்த மாதிரி ஒரு கண்ணியம் இல்லாத பேச்சை பேசுகிறாங்க. எவ்வளோ வருஷத்துக்கு பேசுவீங்க? 47 எங்கே இருக்குது? 2024 எங்கே இருக்குது? நீங்கள் சுதந்திரம் ரிப்பப்ளிக்கிலேருந்து கணக்கு போட்டால் கூட ஆகிப்போச்சு, 75 வருஷத்துக்கு மேலே ஆகுது. இன்னமும் இதையே பேசிக்கிட்டு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? இங்கே இருக்கிற இந்தியருக்கு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? வாழ்வாதாரத்தை மேம்படுத்துறதுக்கு என்ன பண்ணுறீங்க? வேலைவாய்ப்புக்கு என்ன பண்ணீங்க? இராணுவ போராட்ட வீரர்களுக்கு என்ன பண்ணுறீங்க? மக்களோட ஆண்டு வருமானம் கூடுறதுக்கு என்ன பண்ணுறீங்க? ஜிஎஸ்டியை குறைப்பீங்களா? என்ன பிரச்சனை? வெள்ளைக்காரன் கூட இருக்க முடியாதுன்றது எதுக்கு பிரிஞ்சோம் இந்தியா? நீ யார் எனக்கு வரி போடுறதுன்னு தான் கேள்வி. ஃபஸ்ட்டு கேள்வி அதான். அடிமைத்தனம்லாம் அப்புறம். நீ வியாபாரம் பண்ண அந்த ஃப்ரீ ட்ரேடு என்று ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. வந்தியா, உன் பொருளை விற்றியா, என் பொருளை வாங்கினியா, போயிட்டு வா. இதுதான் இப்படி தான் இருந்தது. அது பாரதமாகட்டும் இந்தியாவாகட்டும். குறுக்கில் வரியை போட்டு வரியை அதிகமாக வாங்கணும், உன்னை கட்டுப்படுத்தணும்னு போது தான் அதெல்லாம் வேலைக்கு ஆகாது, கிளம்பு நீ அப்படின்னும் போது தான் பிரச்சனை வந்து. இதுதான் வரலாறு. பாகிஸ்தானுக்கு போயிட்டாங்க, நீங்கள் ஏன் இருக்கிறீங்கன்றது வரலாறு இல்லை. அதெல்லாம் அதில் ஒரு கொசுறு. போனவங்க போயிட்டாங்க, அது அவங்க நாடாகி போச்சு, அவங்க பிரச்சனை. நல்லா இல்லை இன்றைக்கி பாகிஸ்தானில் இருக்கிறவங்க. அன்றைக்கி போனாங்க, குச்சிட்டு சந்தோஷமாக போனாங்க. இன்றைக்கி அவங்கள கூப்பிட்டு கேளுங்க, இந்தியாவில் இருக்கிறீங்களா அப்படின்னா அன்றைக்கி முடிவு எடுத்துட்டோம், அந்த முடிவை மாற்றிக்க முடியாது. அப்போ இங்கே அமைதியாக இருக்குது. இப்போ இந்த அமைதியையும் கெடுக்கணும். அதற்கு தான் இது மாதிரி ஆட்கள் வேலை பார்க்குறது. நான் என்ன சொல்கிறேன்னா, சரி மதம் மாதிரி போயிட்டாங்க, சரி திருப்பி இந்த மதத்துக்கு வர்றதுக்கு உங்கள்கிட்ட எதனா ஒரு ஒரு முயற்சி இருக்கா? இல்லை எதனா ஒரு பண்பு இருக்கா? எதனா ஒரு நாகரிகம் இருக்கா? ஒரு சமத்துவம் இருக்கா? நீங்கள் உடனே கேட்பீங்க, அப்போ அந்த மதத்துலலாம் பிரச்சனை இல்லை. நான் எல்லா மதத்துலையும் பிரச்சனை இருக்குதுன்னு தான் சொல்கிறேன். நான் எதுலையும் இல்லைன்னுலாம் சொல்லலை. அது என் வேலை கிடையாது. உட்காந்து இதில் அசிங்கமாக எது இருக்குன்றது பார்க்குறது என் வேலை இல்லை. எது அழகாக இருக்குன்றது பார்க்குறதுக்கு தான் நான் ஒரு பத்திரிகைக்காரனாக இருக்கேன் இந்த மாதிரி விஷயத்தில். அதனால் அவர் கிரிராஜுக்கு அவருக்கு ஷார்ட் டேர்ம் மயோப்பியா, அவருக்கு கண்ணாடி எதுனா இருந்தால் போட்டு இந்தியாவை பார்க்கணும், ஒருங்கிணைந்த இந்தியாவை பார்க்கணும். நன்றி. நிறைய தகவல்களை நேயர்களுக்கு பகிர்ந்துட்டீங்க. உங்கள் நேரத்துக்கு மிக்க நன்றி.